மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவில் மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம். கெஹல்பத்ர பத்மையினுடைய ஐஸ் போதைப்பொருள் உற்பத்திக்கான ஃபேக்டரிக்கு தேவையான ரசாயனங்கள் 2 கண்டெய்னர்ல கொண்டு வரப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கிட்டத்தட்ட 50,000 கிலோகிராம் எடை கொண்ட இந்த ரசாயனங்கள் மித்தனிய பகுதியில ஒரு இடத்துல புதைக்கப்பட்ட சம்பவம் குறித்த விசாரணைகள்ல தெரிய வந்தது. இப்போது இந்த பதார்த்தங்களை பத்திரமாக கச்சிதமாக புதைத்தது அங்குலகுல பெலஸ் பிரதேச சபையினுடைய முன்னைய நாள் பிரதேச சபை உறுப்பினர் முட்டுக்கட்சியை சேர்ந்தவர் என்பது மட்டுமல்ல, அவருடைய சகோதரரும் இதுல சம்பந்தப்பட்டுத்தான் இந்த ஒரு விஷயத்தை புதைத்ததாக தெரிய வந்திருக்குது. போலீசார் சீன் விசிட்டுக்காக கொமாண்டா சலிந்துவ மித்தனிய பகுதிக்கு கொண்டு போய் மீண்டும் போலீசார் உரிய இடத்துக்கு கொண்டு வர சந்தர்ப்பத்தில் தான் அந்த ரசாயனங்களை வேறொரு இடத்துக்கு ஷிப் பண்ணி புதைக்கிறதுக்கான குழி தோண்டி போட்டதுக்கு பிற்பாடு கொங்கிரீட் போடுற அந்த கட்டத்துல தான் போலீசார் அதிரடியாக இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இந்த முட்டுக்கட்சியினுடைய முன்னைய நாள் பிரதேச சபை உறுப்பினர் சென்ற பிரதேச சபை தேர்தலில் கூட களம் கண்டு தோல்வியுற்றதாக சொல்லப்படுது. இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பத் மனம்பியேரி மற்றும் அவருடைய சகோதரர் பியால் மனப்பியரி. இந்த இருவரும் தான் இந்த ஒரு வேலையை செஞ்சு கொங்கிரீட் போட்டு சத்தம் இல்லாம சோழியை முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த செஞ்சதாக இப்போது விசாரணைகளை தெரிய வந்திருக்குது. இப்போது என்ன வளமையான கதை தான். இந்த 2 பேரும் தலைமறைவாக இருக்கின்ற செய்தி இப்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இது குறித்து அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாகர காரியவசம் செயலாளர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உடனடியாக இவரை தமது கட்சியில இருந்து இடைநிறுத்துவதாகவும் விலக்குவதாகவும் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சாரு. இப்படி செய்யறதாக இருந்தா இந்த கட்சியில் இருக்கிற எல்லோரையும் விலக்க வேண்டிய தேவை இருக்கும் என்பதுதான் மீசா டிவியினுடைய பார்வை. யாரும் இதுல விதிவிலக்கு இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷ பெசில் ராஜபக்ஷ 2 பேரும் லிமன் லான்ஸாவோட வீட்டை போதை தடுப்பு பிரிவினர் சுற்றி வளைச்சதோட ஹெலிகாப்டர்ல வாகன பேரணியாக போய் ஆறுதல் சொல்லி ஆசுவாசப்படுத்தி அவங்கள அந்த ஒரு கேஸ்ல இருந்து விடுவித்த சம்பவத்தை எல்லோரும் பார்த்திருந்தோம். அப்படியாக இருந்தா மஹிந்த ராஜபக்சேயோ பெசில் ராஜபக்சேயோ கட்சியிலிருந்து விலக்க முடியுமா என்ற கேள்வியும் இருக்குது இல்லையா? நாமல் ராஜபக்சே எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலகத்திய அமர இவருக்கு நெருக்கமானவர், இவருடைய மெய் பாதுகாவலா இருந்ததாக சொல்லப்படுது. இப்போது மரண தண்டனை கைதியாக உள்ள இருக்கிறாரு. பாத்தாள குழு தலைவராக இயங்கியவர் தங்கல்ல பிரதேசத்துல. அப்படியா இருந்தா இவரை விலக்க முடியுமா? அப்படியாக இருந்தா எதுக்கு இந்த விளக்குகின்ற படலம் ஆரம்பிச்சதுல கேள்வி இருக்குது இல்லையா? தெரியும். உண்மையான முகம் என்ன? நாட்டை நாசமாக்கி இந்த பாத்தாள குழுக்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற உறவுகள் தெரிய வந்தா ரொம்ப சிக்கலா போகும் என்பதனால ஏதோ ஒரு சங்கம் கூடி ஒரு நடவடிக்கை எடுத்துதான் ஒரு பிம்பத்தை காட்டுறதுக்கான ஒரு விஷயம். மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மை ஒரு நாள் வெளியில் வரும், விசாரணை முடியட்டும், மக்களுக்கு இதுல சம்பந்தப்பட்டவங்க யார் என்பது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி இருந்தாரு. தெரிய வரத்தானே போகுது. எனவே இந்த கட்சியில் உள்ளவங்கெல்லாம் இப்படி சம்பந்தப்பட்டாங்கன்னு விளக்குறதாக இருந்தா இந்த கட்சியில கடையை மூடிட்டு அனைவரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேவை இருக்கும். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி போதண்டா ராசா வீட்டுக்கு போங்க, நாட்டை விடுங்க, நாடு எப்படியாவது மீளர்ச்சி பெறலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. விடலையே, மீண்டும் ஏதோ ஒரு வகையில அரசியலை கலங்கானரும் அதிகாரத்தை வச்சுக்கொள்ளணும், யாரும் நம்மளை ஜெயில போடப்படாது என்பதற்கான ஒரு அரணாக அரசியல் இருக்கட்டும் என்று சொல்லித்தான் மீண்டும் அரசியலுக்கு வந்திருக்கிறீங்க. இப்ப தெரிய வரும், மக்களுக்கு புரியும் எப்படியான அரசியல்வாதிகள் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். லங்காதீப பத்திரிகை நேற்று ஒரு செய்தியை வெளியிட்டது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெஹல்பத்ர பத்மையுடைய குழுவோடு மிக முக்கியமான முன்னைய நாள் அமைச்சர்கள் 3 அரசியல்வாதிகள் தொடர்பட்டிருக்கின்ற ஒரு விஷயத்த உயர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு போலீஸ் அதிகாரி லங்காதீப பத்திரிகை சொன்னது மட்டுமல்ல, இவர்களோடு ரொம்ப நெருக்கமாக இருந்த 30 பேர் இப்போது வீடுகளை விட்டு குடும்பத்தோடு தலைமறைவாக ஓடிவிட்டாங்கன்ற செய்தியும் அந்த பத்திரிகை செய்தியாக பிரசுரம் செய்திருந்தது என்பது இப்போது முன்னைய நாள் அரசியல்வாதிகள், குறிப்பாக முட்டுக்கட்சியோடு சகவாசம் வச்சிருந்தவங்க, முட்டுக்கட்சிக்கு அரசியல் செஞ்சவங்க அனைவருடைய அண்டவாளம் தண்டவாளம் அனைத்தும் வெளியே வரப்போது மக்கள் புரிந்து கொள்வாங்க இப்படியான ஒரு அரசியல்வாதிக்கு கீழே இந்த நாடு பயணிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த. இதனால இப்ப விழிப்புணர்வு ஆரம்பிச்சிருக்கு. யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ ஒரு வாரம் கொஞ்சம் கொஞ்சமா எறும்பு உணவு சேர்க்கிற மாதிரி தனது ஆதரவை கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு 29ல ஜனாதிபதி ஆகிறலாம் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வர நேரத்துல தான் கெஹல்பத்ர பத்மையோட குழுவோடு தனது கட்சிக்கு தொடர்பு இருந்திருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இப்ப சோசியல் மீடியாக்கள்ல பரவுகின்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சேயோட நாமல் ராஜபக்சேயோடு ஜோன்சன் பெர்னாண்டோடு அதே போன்று
சாணக்கோடு இவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் இப்ப வைரலாக வந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இனி என்ன, தலைக்கு மேல வெள்ளம் போயாச்சு, சான் போனா என்ன, முளம் போனா என்ன, எந்த கருத்தையும் இதுக்கு பிறகு ஊடகங்கள்ல இது சம்பந்தமாக சொல்வதற்கான தகுதியை இப்போதைக்கு நாம் ராஜபக்ச எழுந்திருக்கிறாரு. என்னவோ தெரியா முன்கூட்டி ஒரு விஷயத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தாரு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கெஹல்பத்ர பத்மையோட குழுவை கொண்டு வந்தாச்சு, பாத்தாலோக்கிக்கும் முட்டு கட்சிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இந்த அரசு சொல்லிடும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இது தீர்க்க தரிசனமா இல்ல நிஜத்தின் கதையை முன்கூட்டியே சொல்லிட்டாரா அப்படின்ற கேள்வி இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. பானையில் உள்ளது தானே அகப்பையில வரும், இருந்ததுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே இந்த விசாரணைகள முடிவுல போன் கண்டெக்ட்ல நிச்சயமாக இவர்களோடு யாரெல்லாம் தொடர்பில் இருந்தாங்களோ அவங்க யாரு, என்ன ஏது, இவங்களுக்கு என்ன தொடர்பு, இந்த பல்வேறு விஷயங்கள் நிச்சயமாக வெளியில் வரும். இந்த போதைப் பொருட்கள் கெண்டனர்ல வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அரசு விழிக்க வேண்டிய தருணம் இது. படகுல தான், தோணியில தான் போதைப் பொருட்களை கடத்துவாங்க. ஆனா இங்க கெண்டனர்ல வந்ததுன்றது நிச்சயமாக இது கப்பலில் இருந்து துறைமுகத்திலிருந்து வெளியில் வந்திருக்கணும். அப்படியாக இருந்தால் இது வந்த காலப்பகுதியில் யார் அதிகாரிகளாக இருந்தாங்க, யார் விட சொல்லி விட்டாங்க, எந்த அரசியல்வாதி இதுக்கான அழுத்தத்தை கொடுத்திருப்பார் என்ற விஷயத்தை அரசு விசாரணைக்கு உட்படுத்தணும் என்பது நியூஸ் டிவியினுடைய பார்வை. இந்த 250 கிலோகிராம் இந்த ரசாயனத்தால கிட்டத்தட்ட 200 கிலோ ஐஸ் போதைப் பொருள் தயாரிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதனுடைய பெறுமதி கிட்டத்தட்ட 2 பில்லியன் ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருத்தர் பார்க்கலாம், மொட்டு கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் இது போன்ற பாத்தா இல்ல குழுக்களோடு என்னென்ன தொடர்பில் இருந்தாங்கன்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வெளியில் வரும். பல கைதுகளும் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிதிகம சூட்டி அப்படின்னு சொல்லுகின்ற பாத்தாள குழு தலைவரை ஒமான் நாட்டுல வச்சு ஒமான் நாட்டினுடைய பாதுகாப்பு துறையினர் ஒரு சொகுசு ஹோட்டல்ல இவரு சொகுசா இருக்கிற சந்தர்ப்பத்துல அதிரடியா கைது செஞ்சு சிறையில வச்சிருக்கிறாங்க. இப்போது இவர் மீது வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாத்தாள குழுக்களோடு பல்வேறு குற்றங்கள்ல ஈடுபட்டதாகவும், அதே போல சர்வதேச அளவுல போதைப் பொருட்களை கடத்துகின்ற ஒரு நெட்வொர்க்ல இவர் இருந்ததாகவும், அதே போன்று மனித படுகொலை குற்றச்சாட்டுகள்ல இவருடைய பெயர் இருப்பதான பல்வேறு குற்றச்சாட்டுகள் இவர் மீது வைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இலங்கை போலீசார் இன்டர்போல் ஊடாக சர்வதேச குற்றவியல் போலீசாருடைய உதவியோடு ரெட் நோட்டீஸ் அடித்து ஒமான் நாட்டுல வச்சு இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. கைது செய்யப்பட்ட இந்த மிதிகம சூட்டி ஹரக்கட்டாவுடனும் மிதிகம ருவானுடனும் மிக நெருக்கமாக இருந்தவர் அப்படின்னு ஒரு விஷயம் இப்போது பேசுபொருளாக மாறி இருக்குது. இவருக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரக்கட்டாவும் மிதிகம ருவானும் ஜெயிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கான திட்டத்தை வகுத்ததும் அவர்களுக்கு உதவி செய்த அந்த குற்றச்சாட்டும் இவர் மீது இப்ப விழுந்திருக்குது. மிதிகம ருவான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹரக்கட்டாவுடைய மைத்துனர். இவரையும் துபாயிலிருந்து கைது செஞ்சு நாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. மிதிகம சூட்டிய இப்போது நாட்டுக்கு கொண்டு வருகின்ற ஏற்பாடுகள்ல போலீஸ் தரப்பினர் செய்வதான செய்தி ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. இவர் வரும் பட்சத்துல ஹரக்கட்டாவோடு இணைந்து என்னென்ன விஷயங்கள் செஞ்சாரு, மிதிகம ருவானோடு இணைந்து என்னென்ன விஷயங்கள் செய்தார் என்ற பல்வேறு விஷயங்கள் வெளியில் வர ஆரம்பிக்கும். எனவே பேரின்றி, முகவரியின்றி, அடையாளமின்றி, நாடு என்ற அடையாளம் இல்லாம வெளிநாடுகளில் இருந்துதான் இவங்க பல்வேறு குற்றங்களை செஞ்சு வந்தாங்க. இவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டுகள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெலிகம பிரதேசத்துல ஒரு சூட்டு சம்பவம் நடந்தது. அதுல ஒரு படுகொலை செய்யப்பட்டாரு. அதுக்கு பின்புலமாக இவர் இருந்தார் இந்த விமர்சனமும் குற்றச்சாட்டும் வைக்கப்பட்டது. மிதிகம பகுதியில் ஒரு மீன் வியாபாரி சுட்டுக் கொல்லப்பட்டாரு. அதுக்கு பின்புலத்திலும் இவர் இருந்தார் இந்த குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு குற்றச் செயல்களோடு இவருக்கு தொடர் இருப்பதான செய்தியை தொடர்ந்துதான் போலீசார் சர்வதேச குற்றவியல் போலீசாரோடு இணைந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னும் பல்வேறு நாடுகள்ல, ரஷ்யா, இந்தியா, துபாய் போன்ற நாடுகள்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற பாத்தாள குழுக்களை இயக்குகின்ற இது போன்ற தலைவர்கள் நிச்சயமாக நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரணைகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கான தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்று அரசு சார்பாக இப்போது தெரிவிக்கப்பட்டிருப்பது என்பது ஆரோக்கியமான விடயம். பொறுத்திருந்து பார்க்கலாம். இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அரசு துரித கதியில் செயற்பட்டு கால தாமதம் இல்லாமல் முறையான விசாரணைகளின் ஊடாக தண்டனை கொடுப்பதனூடாகத்தான் இந்த பாத்தாள குழுக்களுடைய அட்டகாசமும் அக்கிரமும் நிச்சயமாக குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆட்சி அதிகாரம் கிடைச்சிட்டா கால் விளங்குறதுல, கை விளங்குறதுல, ஆட்டம் என்ன பாட்டம் என்ன, அதிகாரம் கிடைச்ச உடனே நாகப்பாம்பு மாதிரி படம் எடுக்கிறது இப்போது பொட்டிப்பாம்பு மாதிரி அடங்குற மாதிரி இப்போது அரசியல் கலாச்சாரம் மாறி இருக்கிறது என்பது ஆரோக்கியமான விடயம். மற்றொரு கைதுடன் மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.